தலைப்பு நாம் கடந்து வந்த பலவித வருடம். நாம் கடந்து வந்த பலவித வருடம், பலவிதமான வருடங்களை நாம் கடந்து வருகிறோம். வேதத்திலே 5 விதமான வருடங்கள் சொல்லப்படுகிறது. தவிப்பினால் கழிந்து போன வருடங்கள், கதையை போல் கழிந்து போன வருடங்கள், துன்பத்தை கண்ட வருடங்கள், வியாதியில் கழிந்து போன வருடங்கள், கனி கொடுக்காத வருடங்கள் என்று சொல்லி 5 விதமான வருடங்களை குறித்து நாம் பார்த்து இருக்கிறோம். கர்த்தர் செய்தி ஆசிரியராக சங்கீதம் 65:11 நாம் வாசிக்கிறோம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறேன், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. இந்த வருஷத்துல ஆண்டவர் நன்மையாக முடிசூட்டி தந்தார். வருஷத்தை இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு ஆண்டவர் நினைச்சிருக்கார். நிறைய நன்மைகள் செய்திருக்கிறார். நன்மை செய்யலன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஒரு பாஸ்டர் இருந்தார், அவர் பேப்பர் அடிக்க சாட்சி சொல்லுவார். சொல்லாதவனா அப்ப நன்மை செய்யலன்னாலும் சொல்லுங்க அப்படின்றார். நன்மை செய்தான்னு சொல்லுங்க, என்ன செய்யலன்னு ஏதாவது சொல்லுமா? கொஞ்சம் சொல்லு, அந்த ஒரு நன்மையை செய்யலன்னு சொல்லு. அந்த மாதிரி நம்ம ஒரு வார்த்தை ஏதாவது நன்மை செய்தாலும் நம்ம சொல்லு. அல்லேலூயா. அந்த வருடம் முழுவதும் நன்மையால் முடிசூட்டி தந்தார். அல்லேலூயா. நிறைய நன்மைகள் செய்திருக்கிறார். தேவன் நிறைய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். சொல்லி முடியாத நன்மைகள் செய்திருக்கார். என்ன செய்தாரா? சொல்லி முடியாத நன்மை. ஈவுகள். ஈவுகள் என்ன நன்மை? நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரங்களும் ஜோதிகளின் ரத்தி அடைவரும். அப்ப எந்த நன்மை எங்கதான் வந்திருக்கு? அங்கதான் இருக்கு இல்லையா? உங்களுக்கு வேண்டிய சுகம், ஜீவன், குடும்பத்தை பாதுகாக்கிற காரியங்கள், வேலைகள், வருமானங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் உங்களுக்கு செய்திருக்கிறார். அல்லேலூயா. அதை முதலாவது நம்ம உறுதிப்படுத்தி நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். சரியா? நான் தான் சம்பாதிச்சேன், நான் தான் அவரை செஞ்சேன், நான் தான் அதை பண்ணேன், இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லி உங்களையே பேசக்கூடாது. மேன்மையா உயர்த்திடக்கூடாது. தேவ சமூகத்தில் தாழ்த்தி ஆண்டவரே நீதான் செய்தேன் எல்லாம் உம்மாலே உள்ளது சொல்லு. அல்லேலூயா. எல்லா ஆண்டவரும் நமக்கு தந்திருக்கிறார். இந்த உலகத்துக்கு கொண்டு வந்ததும் அவர்தான், நடத்துறதும் அவர்தான். அல்லேலூயா. எல்லா உலகத்துல நமக்கு எல்லாத்தையுமே தந்து நம்ம ஆதரித்து நடத்துகிற நல்ல ஒரு தகப்பன் இயேசு. அல்லேலூயா. கடந்த நாட்களில் அநேக நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். ஒருவேளை நீங்க சொல்லலாம், ஆண்டவர் எனக்கு நன்மை செய்யலையா, நான் எதிர்பார்த்த நன்மைகள் வரல, இவ்வளவு ஜோம் பண்ணி பார்த்தேன் கிடைக்கல. இருக்கலாம், சில நன்மைகள் வராமல் இருக்கலாம். ஆனால் வரப்போற புதிய ஆண்டுகளை கண்டிப்பாக செய்வார். அல்லேலூயா. ஒரு புதிய வருடம் வருகிறது, புதிய காரியங்களை செய்வேன் சொல்லியிருக்கிறார். நிச்சயமாய் செய்வார். அல்லேலூயா. ஆகவே நாம் எதிர்பார்த்து கொண்டு இருப்போம். புதிய வருடத்திலே நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, பெருமைகளை கர்த்தர் போகிறார். அல்லேலூயா. பல விதமான வருடங்களை குறித்து நாம் பார்க்கிறோம் வேதத்திலே. அதில் முதலாவதாக தவிப்பினால் கழிந்து போன வருடங்கள். தவிப்பினால் கழிந்து போன வருடங்கள். சங்கீதம் 31:10 வாசிக்கிறோம். என் பிராணம் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. தவிப்பினால தவிப்பு நம்முடைய வாழ்க்கையில நமக்கும் தவிப்பு அநேக நேரங்கள் வந்திருக்கு. ஏன்னா நம்ம தேர்தல் ஆர்டர் கொடுக்கல, நினைச்சது நடக்கல என்று சொல்லி நம்ம அநேக நேரங்களில் தவித்து கொண்டிருக்கிறோம். தவிப்பு நமக்கு வந்துருக்கு இல்லையா? ஆமா, அது தாவீது சொல்றாரு சங்கீதம்
38:9 சொல்றார், என் தவிப்பு உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. தாவீது போல தவிப்பு உண்டான மனுஷன் யாரும் இருக்க முடியாது. அவர் ரொம்ப தவித்துக் கொள்ளுகிறார். தவிப்புனா தாவீதுக்கு தான் கேட்கணும் என்னன்னு சொல்லி. அவரை போல தவித்த மனிதர்கள் யாரும் இருக்க முடியாது. அவ்வளவு தவிப்புக்குள்ள அவர் காணப்படுகிறார். அந்த தவிப்புகளை தேவன் என்ன செய்கிறார்? அவருக்கு மறைவாக இல்லை, தேவனுக்கு மறைவாக இல்லை. அதனால தேவன் எந்த காலத்தில் அந்த தவிப்புகள் எல்லாம் மாற்றி கொடுத்தார். அல்லேலூயா. தவிப்பை மாற்றுகிற தேவன். அல்லேலூயா. யாக்கோபு பாருங்க, அந்த ஏசாவுக்கு பயந்து தான் மாமியார் வீட்டுக்கு போனாங்க. மாமியார் வீட்டுக்கு போய் 20 வருஷம் இருக்க காரணம் அண்ணனுக்கு பயந்து, அண்ணனுக்கு பயந்து தான் இருந்தார். அவர் அப்படியே 20 வருஷம் ஆனாலும் மாமியார் வீட்டை விட்டு வரணுங்கிற விருப்பம் இல்லை. ஆண்டவர் ராத்திரில அவருக்கு தரிசனமாகி, யாக்கோபே நீ எழுது, எங்க போ, பத்தேலுக்கு போ, அங்கே நான் அவனுக்கு தரிசனமான இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டியதை நான் தொழுது கொள்ளலாம் சொன்னேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிதான் இவரை எழுப்பி விடுறாரு. அப்போதான் இவர் என்ன செய்யறாரு? புறப்பட்டு வர வர வழியில ஏசா இருக்கிறான். ஏசா அவங்க அண்ணன், அவனுடைய சொத்துக்கள் எல்லாம் இவன் ஏமாற்றி வாங்கிட்டான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப என்ன செய்யறான்? ஏசா மாதிரி வேஷம் போட்டு சாப்பிட்டு இருந்து ஆசீர்வாதத்தில் வாங்கிட்டான். இதனால கோபத்தில் கொலை செய்யலாம் இருக்கிறான். அது 20 வருஷம் மாற்றங்கள் இருக்கும்போது மறந்துட்டாரு. இப்போ அவருக்கு பயம் வந்தாயிடுச்சு. ஐயோ வழியில இருக்கானே நம்மளை வெட்டிடுவாங்க, கொண்டுவானோ, குடும்பத்தை அடிச்சிருவானோ, என்னாகுமோ சொல்லி, இது எப்படி முடியுமோ சொல்லி ரொம்ப பயப்படுறான். ரொம்ப பயந்து நடுங்கும்போது ஆண்டவர் நான் தரிசனமாகி சொன்னார், நீ இரவெல்லாம் ஜெபிக்கணும், இரவெல்லாம் ஜெபிக்கணும், இரவு முழுவதும் ஜெபம் பண்ணினா உனக்கு இருக்கிற பயம் மாறி போகும். அல்லேலூயா. மாறி போகும். ஏசா சமாதானம் ஆகிடுவான். இரவு முழுவதும் நீ ஜெபிக்கணும் சொன்னார். அப்படியே ஒரு பாசம் சொல்லுவார், இந்த குடிகாரங்க மனதில் சொன்னா ராத்திரி 1 மணிக்கு எழுந்திரிச்சு 2 மணி வரைக்கும் ஜெபிக்கணும், 1 மணி நேரம். அப்படி ஒரு 40 நாள் ஜெபம் பண்ணி பார்க்க நம்ம கணவர் என்ன செய்வார்? மாறிடுவார். இரவு ஜெபம் ரொம்ப முக்கியமானது, ஆசீர்வாதமா. அல்லேலூயா. நமக்கு இரவு ஜெபம் நடத்த முடியல, மற்றவங்களுக்கு பக்கத்துல எல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறதுனால நம்ம முடியல. சத்தம் போட்டு நம்ம ஜெபிக்கணும். தூங்காம இருக்கணும்னா என்ன செய்யணும்? மண்டையில போட்டுட்டே இருக்கணும். அது சரியான ஒரு இடம் இல்லை. அதான் நிறைய ஊழியர்கள் இங்கே தோட்டங்களை வாங்கிறாங்க. சரியா? தோட்டங்களை வாங்கி அதுக்குள்ள ஒரு ஆராதனை கட்டலாம். அப்படி அப்போ இப்படிப்பட்ட நேரத்தில் யாக்கோபு ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு ராத்திரிலாம் உட்கார்ந்து சேர்ந்தாரு. அவர் அழுதாரு. என்னமா செய்யலாம்? அழுதா. அழுது போராடி ஜெபம் பண்ணி ஆசீர்வாதத்தை பெற்றவங்க சந்தோஷமா பிரயாணம். அல்லேலூயா. அந்த பிரயாணம் சந்தோஷமா இருக்கிறது, சமாதானமா இருக்கிறது. அண்ணன் வந்தா முட்டை கொடுத்தான். அல்லேலூயா. ஆசீர்வதித்து நாங்கள் ஒரு ஆசீர்வாதமான. ஆகவே இந்த தவிப்புகளை மாற்றினார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம ஜெபம் பண்ணோம்னா கண்டிப்பு மாறும். உபவாசம் தான் தவிப்பு மாறும். அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்திலே நாம் ஜெபித்தால் தவிப்புகள் மாறும். யாத்திராகமம் 2:23 வாசிக்கிறோம். இஸ்ரவேலர் அடிமை தனத்தினாலே தவித்தார்கள் என்று வாசிக்கிறோம். அவருடைய தவிப்புகளை அவர் பார்த்து என்ன செய்தார்? இறங்கி வந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா. விடுதலை கொடுத்தார். 10 வாதைகள் அனுப்பினார். நாம்
10 வாதைகள் ஆட்டோடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யல, ஒரு கஷ்டத்தையும் கொடுக்கல. 10 வாதைகளும் யாருக்கெல்லாம் கஷ்டத்தை கொடுத்தது, அந்த ஏற்றியது தான் கஷ்டத்தை கொடுத்தது. பாருங்களா, அதனால ஆண்டவர் ஜனங்களை சிலர் பத்திரமாய் மீட்டு கொண்டு வந்தார். தவிப்பை மாற்றுகிற தேவன் இஸ்ரவேலருடைய தவிப்புகளை மாற்றினார். ஏசாயா 35:10 வாசிக்கிறோம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த கைகளுடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் கொடுப்போம். ஹல்லேலூயா. இரண்டாவது கடந்து செல்வோம். கதையை போல் கழிந்து போன வருடம். இரண்டாவது சங்கீதம் 90:9 வாசிக்கிறோம். எங்கள் நாட்கள் எல்லாம் ஒரு கோபத்தால் போய்விட்டது, ஒரு கதையை போல ரசங்களை அடித்து போட்டோம் என்று சொல்லும். மோசைதான் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். மேலே வாசிங்கன்னா மோசை இருந்ததாக சொல்லப்படும். மோசையும் சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். சங்கீதத்தை தாவீது மட்டுமல்ல, 7 பேர் எழுதியிருக்கிறாங்க. 7 பேர் எழுதியிருக்காங்க சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். அதில் தாவீது ரொம்ப அதிகமாக எழுதியிருக்கிறார். அப்ப மோசே என்ன சொல்கிறார், ஒரு கதையை போல ரசங்களை அடித்து போட்டாங்க என்று சொல்லு. அது ஒரு கதையை போலதான் நம்ம வருஷங்களை அடைச்சிருக்கோம். வருஷம் நேரத்தில் பிறந்த மாதிரி இருந்தது, இன்னைக்கு முடிகிற மாதிரி இருக்குது. நாட்கள் வேகமா போயிருக்கு. கதை சொல்ற மாதிரி வாழ்க்கையெல்லாம் முடியுது. அதான் சொல்றேன், அதே போல கஷ்டமானவரே, நாங்கள் உமக்காக ஒண்ணுமே செய்யற, உமக்காக ஒன்றும் செய்யற, ஒரு ஆத்மாவை கூட செய்யற, சமையலை கொண்டு சேர்க்கல, 1 மணி நேரம் கூட நாங்கள் ஜோபம் பண்ணல. நம்ம குடும்பத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம், ஆத்மாக்களுக்காக 1 மணி நேரம் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் அணிந்து போகிற ஆத்மாக்களுக்காக நீங்க ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்கிறேன் கதை போல வசம் கலந்து போயிடுச்சு. அப்படி நீங்க என்ன செய்யணும், ஒரு சபைக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணும். சும்மா காணிக்கை கொடுக்கணும், அந்த வரி காரணம் கொடுக்கணும், அதிகமான செலவுகள் நமக்கு இருக்குது, அதெல்லாம் நம்ம சந்திக்கணும். நம்ம நாட்களை வீணாக கற்கிறவர்கள் 1/2 மணி நேரமாவது பைபிள் படிக்கணும். உட்கார்ந்து பைபிள் படித்து தியானி ஒரு 1/2 மணி நேரம் செய்யல. சபைக்கு ஊழியத்துக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்கல, ஆண்டு செய்த நன்மைக்கு தக்கதாக சோத்திரம் செலுத்தல. சபைக்கு ஒரு சில முறைகள் வராமல் போயிட்டோம், எல்லாம் ஒரு கதை போல போச்சு. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பயனுள்ள காரியங்களை செய்திருக்கலாம், செய்யல, பயனுள்ள காரியங்களை செய்யாம தவறிட்டோம். அதான் கதையை போல கழிச்சு. மோசே 80 வயதுல தான் அந்த சங்கீதத்தை எழுதுகிறார். எத்தனை வயசுல? நான் சொல்றேன், மனிதனுடைய வாழ்நாளெல்லாம் 70 வருஷம். இடத்தின் மிகுதியால் 80 வருஷமா இருந்தாலும் அது மேன்மையான வருத்தமும் சஞ்சலமுமே சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். அப்ப அவர் என்ன சொல்றாரு, இந்த நாட்கள் தான் என்ன செய்வது, வீணா போயிடுச்சு. 80 வருஷம் மனிதன் வாழ்கிறான், 70 வருஷம் வாழ்றான், கொஞ்சம் பலன் இருந்தா 20 வருஷம் இருப்பான் என்று சொல்றாங்க. அது 80 வயசுல தான் அந்த சங்கீதத்தை எழுதுகிறார். அவர் என்ன சொல்றார், அதே போல 40 வருஷம் அந்த அரண்மனையில் இருந்தேன், 40 வருஷம் வனாந்தரத்துல ஆடு மேய்ச்சல், உமக்காக ஒண்ணுமே செய்யல, உமக்காக ஒண்ணுமே செய்யல, ஜெபிக்க முடியல, வேகவாசிக்க முடியல, உதவி செய்ய முடியல, ஒரு ஆத்மாவை கூட பிரயோஜனமா இருக்க முடியல.
ஆண்டவரே நமக்காக ஏதாவது செய்யணும், செய்வீங்கப்பா. நான் சாகிறதுக்கு முன்னால நமக்காக ஏதாவது செய்யணும். அந்த வார்த்தை அவர்களுக்கு அதை போல கட்சிக்காரவரை என்ன துக்கப்படுகிறேன். நான் என்ன செய்யலாம்? சிரிச்சுக்கிட்டா சொல்றாரு, துக்கத்தோடு சொல்றேன், துக்கத்தோடு சொல்றேன், கண்ணீரோடு சொல்றேன். அந்த ஒரே கதையை போல மனுஷன் நினைச்சிட்டேன், கழிச்சிட்டு அதனால என்னை பயன்படுத்தும், நான் இன்னும் உமக்காக ஓடணும். 80 வயசு ஆயிட்டாலும் என்ன செய்யணும்? இன்னும் ஓடணும், ஏதாவது செய்யணும். அதனால என்னை எடுத்துக்கிறாரும், நான் இன்னும் இருந்து உமக்காக ஒழியும் செய்யணும் அப்படின்னு ஒரு பான்ஸ் வருது. ஆண்டவர் பார்த்தாரு. ஒரு நாள் கூப்பிட்டு அலையிலா அக்கனியில என்ன செய்றாரு? அக்கினியின் மத்தியிலிருந்து ஒரு சத்தம் வந்ததை பார்த்து ஆண்டவரிடத்தில் மோசே கூப்பிட்டு அலையிலா பெரிய ஒரு ஒழித்தை கொடுத்து அலையிலா அவரால் செய்ய முடியாத ஒரு ஒளி. நானும் வாஞ்சவர் இருந்தது, பாரம் இருந்தது, அலையிலா. அதனால அவர் போய் செய்தார் இல்லையா? ஆமா, ராஜாவுக்கு போய் நிற்க முடியாது, நம்ம அந்த பொலிசில் கூட போய் நிற்க முடியல. ராஜாவுக்கு போய் நிற்க முடியுமா? நீங்கள் அவர் கைக்குள்ள இருக்கிற ஜனங்களை மீட்க முடியுமா? பெரிய கிருபையை பெற்றால் தான் முடியும். ஆண்டவர் கிருபையை அவர் கொடுத்தாரு, அவர் போய் செஞ்சாரு. அந்த ஜனங்களை 30 லட்சம் ஜனங்களை மீட்டு கொடுங்க. கலையிலவே அவர் கதையை போல நம்ம கடிச்சிட்டு சொல்லி இப்படி துக்கப்படணும். இந்த 2 நாள் இருக்கு, நல்லா துக்கப்படணும். ஒப்பு கொண்டு புதிய ஆண்டுல நான் ஏதாவது ஒரு செய்யணும். கலையிலவே ஒரு ஆத்மா வருஷத்துக்கு நான் உங்களுக்கு வழி நடத்தலாம். நான் பணத்தை உழைத்துக்கு நான் செலவு பண்ணணும். ஒரு ஆத்மாவுக்காக நான் சின்ன உதவிகளை செய்து அவங்களை உங்களுக்கு கொண்டு வரணும். இல்லையா? சின்ன உதவிகள் செய்தால் கூட ஆண்டுருவாங்க. இல்லையா? ஆமா. இந்த வாரம் ஞாபகம் ஒரு அம்மா, இந்த அம்மா வந்து ரொம்ப கஷ்டம். அப்போ வந்து கஷ்டத்தை சொல்லி அழுதுட்டேன். 500 ரூபா. இல்லையா? ஞாபகம் இருக்காங்களா இல்லையா? இல்லையா? செலவு பண்ணாங்க. அப்போதான் ஆத்மாக்கள் நம்ம ஆதாயப்படுத்த முடியும். ஆகவே அதே போல அடுத்த கணக்கு போட்டேன். நான் அந்த வருஷத்துல நமக்கு ஏதாவது பிரயோஜனமாக செய்யணும், நானே இருக்கணும். சொல்லிக்கும் தேசத்துக்கும் ஜனங்களுக்கும் குடும்பத்துக்கும் ஒரு ஆசீர்வாதமாக மாற்றிட்டேன். சரி, கட்டத்தை காமிச்சிட்டேன். 3வது குடும்பத்தை கண்ட வருஷங்கள் சங்கீதம் 90:15 தேவரே எங்களை சிறுமைப்பட்டுள்ள நாட்களுக்கும் நாங்கள் குடும்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக மகிழ்ச்சியாகும். துன்பத்தை கண்ட வருடங்களுக்கு சரியாய் பயிற்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிக்கிறார். ஆண்டவர் அப்படியே அவர் தெரிஞ்சுக்கிறார், மகிழ்ச்சியாய் நடத்தினார். அலையிலோயா. ஆமா, வனாந்தரத்தில் ஜனங்களை மகிழ்ச்சியோடு நடத்தி சென்றார். இந்த வருஷத்துல நாம் அநேக துன்பங்களை சந்திக்க நேரிட்டது. அநேக துன்பங்களை சந்திக்கிறோம். அநேக துன்பங்கள். தாவீது சொல்றாங்க, கண்ணீரின் பள்ளத்தாக்கை நடந்து வந்தோம், அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவர் நடந்து நீர் உண்டாக்கி கொள்கிறார்கள். தாவீது என்ன செய்றாரு? அழுகிறார். கண்ணீரை துருத்தியில் வையும் சொல்றாரு. கண்ணீரை எனக்கு உணவாயிட்டுறாரு. என்ன செய்றாரு? கண்ணீர். அழகு சொற்கள நம்ம அழுவது நல்லது. அழுவது டாக்டர்கள் சொல்லுவாங்க, சிரிச்சா நல்லது. சிரிச்சா என்னமா பைபிள் இருக்கா? சிரிச்சா நல்லது, அழுதாதான் நல்லது. அலையா யாக்கோபு அழுதாதான் வாசியா புத்தகத்துல யாக்கோபு என்ன செய்யலாம்? மிகவும் அழுதாதான் இருக்கு.
விடுதலை. ஆமா, நல்லா செடிக்கிட்டனால செடிக்கிட்டே இருக்காங்க. அல்லேலூயா. ஆமா, அழுகிறவர்கள் ஆறுதல் அடைவார், சிரிக்கிறவர்கள் சீரழிந்து. ஆமா, அதனால அழுவது நல்லது. சமூகத்தில் ஜபிக்கும் போது ஒரு சொல் கண்ணீராவது விடுறது. அல்லேலூயா. எனக்கு கண்ணீரே வராது. கொஞ்சம் இருமல் வந்ததுனால கொஞ்சம் கண்ணீர் வருது. 2 கண்ணீர் இங்கே வரைக்கும் வளர்ந்துருது. அப்போ அது கண்ணீரோட அழுது ஜோம் பண்ணிப்பேன். அல்லேலூயா. அவன் ஆண்டவரே கண்ணீரை அழுது ஜோம் பண்ணிப்பேன். நாட்கள்லாம் கொஞ்சம் அழுது ஜோம் பண்ணேன். ஆமாம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு கப்பல் ஒன்று நடு கடல்ல தீக்குடிச்சு ஏறிச்சு. அப்போ அதில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஈச்சல் தட்டுவெல்லாம் தப்பிச்சு கரை வந்து தீவுல சேர்ந்தாங்க. ஒருத்தர் வந்து ஒரு தேவ மனுஷன், அவரும் கரையை குதிச்சுட்டு குதிச்சு நீச்சல் கொஞ்சம் தெரிந்ததுனால நீந்தி ஒரு தீவை அடைந்தார். அந்த தீவில் யாருமே இல்லை. அந்த தீவில் போயிருந்தாரு. அப்புறம் யாருமே இல்லை அந்த தீவில். அங்கே இருக்கிற சில மரங்கள் எல்லாம் இருக்கும். அதுகளெல்லாம் அவங்க பழங்கள்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் கிடந்த அப்படியே உதவிக்கு யாரும் இல்லை. யாரும் அந்த தீவுக்கு வரவும் முடியாது. அப்படி கஷ்டப்பட்டார், ரொம்ப துன்பப்பட்டார். அந்த தீவிரையே 1 வருஷம் இருந்தாராம். அது வந்து அநேக ஆண்டுகள் துன்பங்களை அனுபவித்தது போல இருந்ததுதான். அநேக ஆண்டுகள் துன்பத்தை கண்ட வருடங்களுக்கு சரியாக மகிழ்ச்சியாகும் சொன்ன போல துன்பத்தை கண்ட வருடங்கள் பல வருடங்கள் போன மாதிரி இருந்துச்சு அவருக்கு. அதோட மலையில் உள்ள அந்த குச்சிகள் அந்த கம்புகள் எல்லாம் உடைச்சு ஒரு குடிசை போட்டார். போட்டு அதில் தங்கியிருந்தார். ஒரு நாள் வெளியே போய் பழங்கள்லாம் எடுத்து சாப்பிட்டு வரப்போது பார்த்தா தீக்குச்சி எரியுது. தீக்குச்சி தினமும் காலை மாலை மதியம் வருஷமாக இருக்காரு. பாட்டு படிச்சுக்கிட்டே அந்த தீவை சுற்றி வராரு. எல்லாம் நோக்கி ஜெபம் பண்றாரு. அப்போ எனக்கு எப்படியாவது ஒரு விடுதலை காக்குறேன், என்னை எப்படியா காப்பாத்துங்க, குடும்பத்தோடு சேர்த்துருங்க, சொல்லுங்க. ஜெபம் ராகம் செய்யறாரு. தீவிரத்தி தீவிரத்தி ஒரு பட்டு பார்த்துட்டு ஐயோ எல்லாம் சில பொழுது வச்சிருந்தாரு. போச்சு கையை உயர்த்தி அவரே சின்ன புருஷன் போயிடுச்சு. ஐயா, என்னை எப்படி அனாதையா விட்டுட்டீங்களே, பார்ப்பேன், என்ன செய்வேன் அப்படியே ஜோமனா இருக்காங்க. தீக்கு மத்தியில் ஒரு ஜோமன் தூரத்தில் போன ஒரு கப்பல் அதை பார்த்தாங்க. கப்பலில் போறவங்க பார்த்தாங்க. பார்த்து ஒரு மனிதன் உதவிக்காக கையை தூக்கி நம்மளை கூப்பிடுறாரு. அப்புறம் அவங்க நினைச்சுட்டாங்க. மறுநாள் காலையில கப்பல் வந்துச்சு. கப்பல் அந்த தீவில் இருக்கிற யாரை கூப்பிட்டாங்க. ஒரு நண்பர் அவன் சொல்ற, ஐயா நீங்க நேரத்து தீயர்கள் இருக்கும்போது கையை உயர்த்தீங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லுங்கல்ல, அதனால நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அவர் சொன்னாரு, ஆமையா அப்படின்னு சொல்லி இப்போ அந்த கப்பலில் அவரை ஏற்றிட்டாங்க. ஏற்றி அந்த கப்பலே ஒரு வேலை கொடுத்தாங்க. ஒரு குடும்பத்தையும் போய் பார்த்தாரு. ஒரு சொல்லுங்க, ஆண்டவர் வந்து அந்த துன்பங்களை இருக்கும்போது எப்படி அவர் விடுவிக்க முடியுமா அப்படியும் ஆச்சரியமாய் விடுவிப்பார். அல்லேலூயா. ஆச்சரியமாய் விடுவிப்பார். இது கர்த்தராலே ஆகிட்டு நம்முடைய இடங்களுக்கு இதெல்லாம் எப்படி முடியுமா? ஆண்டவர் செட்டுக்கு தீ வச்சு இவர் கை வச்சு ஜெபம்ன்றத அவங்களுக்கு கூப்பிடுற மாதிரி காட்டி அதெல்லாம் அல்லேலூயா விடுவிக்கிற ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. நம்ம காப்பாற்றுகிற தேவனை ஆராதிக்கிறோம். துன்பங்கள் மத்தியில் தேவனை காப்பாற்றுவோம். அல்லேலூயா. ஆகவே துன்பத்திலே அவர் நமக்கு உதவி செய்கிற தேவன். நம்ம இந்த வருஷத்துல நேர
8 வருஷம் அங்க படம் இருக்கு, பெதஸ்தா படம். அது பெதஸ்தா என்றால் மெர்சி என்ற ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டது. மெர்சி என்றால் இரக்கம். என்னது? தேவனுடைய இரக்கத்துக்கு இரக்கம் அப்படின்னு வரலாம். தேவ இரக்கம் இருக்கு. தூதர் வந்து ஒரு எப்பயாவது அந்த தனியா கலக்கு விடுவாங்க. அவங்க யார் முதல்ல இறக்குறாங்க அவங்க சொல்லுவாங்க. ஆனா இவனுக்கு சொல்வானங்கிற விருப்பமே போனது கிடையாது. ஏதோ போனது உடனே போயிருப்பான். அப்புறம் போனது நிறுத்திட்டாங்க. அங்கே மண்டபம் நல்ல காற்று வட்டம் நல்ல வசதி. ஜனங்கள் வந்து விசாரிக்கிறாங்க, ஆதாரங்கள் கொடுக்குறாங்க. நேரம் நேரம் சாப்பிட்டு வீட்டில் கொண்டாடி கூட நேரம் சோறு கொடுக்க மாட்டான். ஒட்டு போய் சாப்பிடுறான். அதனால பார்க்கலாம் நம்ம இங்கே இருக்கிறது நல்லது சொல்லி அங்கே போகிறோம். சோகமா நம்ம சேர்க்கலாம், என்ன சேர்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா நடக்க முடியல. கொஞ்சம் கொஞ்சமாவது தவறு கொஞ்சம் கொஞ்சமாவது நகட்டு என்ன சேர்க்கலாம். அந்த ஓரமா உட்கார்ந்து இருந்தாங்க. தேவதூதன் கலந்து உட்கார்ந்து கொடுக்குறாங்க. உள்ள வந்துட்டாங்க, எழுச்சி வந்துருவாங்க. ஹல்லேலூயா, சோமாயிருங்க. ஹல்லேலூயா, அதை செய்யலாம். இப்படியே 38 வருஷமா உட்கார்ந்த இடத்த விட்டு எந்திரி. அப்போ அதனால ஆண்டவர் இயேசு வந்து அவனை சந்திக்கும் போது என்ன சொன்னாரு? நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. இது படுக்கை நல்ல ஒரு படுக்கை போட்டுருக்காங்க. கட்டெல்லாம் போட்டு நல்லா ஒரு படுக்கை போட்டு நல்லா சொல்லுதா தூங்குறேன். அதான் பார்த்தாரு இவன் சுகப்படுத்தினாலும் மீண்டும் வந்து என்ன தெரியுமா, இது வந்து படுத்துருவான். அதனால இவனை படுக்க விடாம ஆக்கணும் அப்படின்னு சொல்லி படுக்கையை எடுத்து கொண்டு போ. படுக்கையை நீயே தூக்கிட்டு வீட்டு போட்ட. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அவன் எங்க பார்த்தாராம்? தேவாலயத்திலே பார்க்கிறான். ஹல்லேலூயா. படுக்கை எடுத்து கொண்டு போன்னு சொல்லிட்டு அவன் தேவாலயத்துக்கு வந்துருக்கான். ஆண்டவர் உங்களையும் பார்த்துதான் சொன்னார். ஹல்லேலூயா. படுக்கை எடுத்துக்கொண்டு போ. போயிட்டு என்ன செய்ய வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் படுக்கையெல்லாம் போட்டுட்டு சர்ச்சுக்கு வந்தது. ஹல்லேலூயா. தேவாலயத்துக்கு வந்திருப்பா, அவனை பார்க்கணும் என்று சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்ப அந்த ஆட்டில நம்ம அநேக நேரங்களில் வியாதிப்பட்டிருக்கிறோம். அநேக சமயங்களில் வியாதிப்பட்டு வேதனைப்பட்டு ஆஸ்பத்திரிக்கு போய் மருத்துவமனைகளில் இருந்து அங்கே தங்கி இருக்கவும் செய்து பணங்களை செலவு பண்ணி மருந்துகளை சாப்பிட்டு இப்படியே வியாதியிலே கழித்து போன வருடங்கள். ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல அநேக வியாதினால நம்ம கஷ்டப்படுகிறோம். ஒரு புதிய ஆண்டு வருகிறது. ஹல்லேலூயா. தேவன் புதிய ஆண்டிலே நமக்கு அநேக நன்மைகளை செய்ய போகிறார். நமக்கு வியாதிகளை குணமாக போகிறார். எத்தனை ஆண்டுகள் இருந்தான்? ஹல்லேலூயா. எத்தனை ஆண்டுகள் இருந்தான்? ஆண்டவரே புதிய ஆண்டிலே ஆண்டவரே புதிய சுகம், புதிய பலன், புதிய கிருபை தாகப்பா. ஹல்லேலூயா. கேளுங்கள் கொடுக்க நம்முடைய பிள்ளைகள் நல்லா கேட்டு ஆண்டவருக்கு பெற்றுக்கொள்ளுங்க. நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். நேற்று இருந்தவர் இன்றைக்கு இருக்கிறார், இன்றைக்கு இருந்த நாளைக்கு இருப்பார், நாளைக்கு இருக்கிறவர் நாளை மறுநாளும் இருப்பார். ஹல்லேலூயா. நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவராக இயேசு இருக்கிறார். ஆகவே புதிய ஆண்டிலே உங்கள் வியாதி பலவீனங்கள் எல்லாம் மாற்றுவோம். ஹல்லேலூயா. நம்ம யாத்திராகமம் 18:26 சொல்றார், நானே பரிகாரியாகிய கர்த்தர். அதனால வியாதியின் நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லுகிறார். துக்கமா நாட்கள் முடிந்து விடும் என்று சொல்லுகிறார். ஒரு புதிய வருடத்தை நீ கண்டு என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லுகிறார். அவர் புதிய ஆண்டிலே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருள்கள் எல்லாம் மாறி ஒரு வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில ஒலிக்கும். ஹல்லேலூயா. மல்கியா 4 அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்? 2ஆம் வசனத்தில், ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், செட்டைகளின் மேல் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கண்டுகளை போல வளருவீர்கள்.
ஆண்டவர் இந்த 1ஆம் வசனத்தில் உலகத்தார் வருகிற அடியோடு சொல்லப்பட்டிருக்கு. ஆமாம், அவர்களுக்கு வேறையும் ஒப்பையும் கூட என்ன செய்யாது வைக்காமல் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிருந்தேன். எல்லாம் அடிச்சுட்டு போகுதா? வயநாடு பிரச்சனை எல்லாம் பார்க்கணும்ல, எல்லாம் அடிச்சுக்கிட்டு போகுது. ஒன்றும் இல்லாமல் ஒரு வேறும் இல்லை, ஒரு ஒப்பமும் இல்லை, ஒரு ஒன்றும் இல்லாமல் எல்லாத்தையும் கொண்டு போயிடுச்சு. ஆனாலும் ஆனாலும் என்ன போயிடுச்சுப்பா, நம்மளையும் சேர்த்து கொண்டு போயிருக்கோம், நீ பயப்படாத. என் நாமத்துக்கு பயம் இருக்கிற உனக்கு என்ன உதவிக்கும்? நீதி சூரியனா நான் உங்களை உதவிப்பேன். நீங்கள் வெளியே புறப்பட்டு போவீர்கள். எப்படி போவீங்க? துக்கத்தோடு அல்ல, அழுகையோடு அல்ல, கண்ணீரோடு அல்ல, கொடுத்த கண்களை போல போவீர்கள். நிறைய அதனால புதிய ஆண்டுகளை கற்றுப்பட்ட ஆசீர்வாதம் கொடுங்க. கடங்காதவர்கள். 5வதாக கனிகொடாமல் இருந்தவர்கள். என்னவர்கள்? கனிகொடாமல் இருந்தவர்கள். லூக்கா 13:7 வாசிக்கிறோம். ஒரு மனிதன் ஒரு தோட்டத்தில் ஒரு மரத்தை நட்டினான் என்று, ஒரு அத்தி மரத்தை நட்டினான். 3 வருஷம் கழிச்சு வந்து பார்க்குறான், கனி இல்லை. அப்போ அந்த தோட்டக்காரன் ஒருத்தர் போட்டு நல்லா தண்ணி பாய்ச்ச, நல்லா எருலாம் போட்டு நல்லா கொத்தி நல்லா நல்ல முறையில் பாதுகாத்து தண்ணி ஊற்றி மரத்தை நல்லா வளர்ப்பான்னு சொல்லி ஒரு 3 வருஷமா வந்து பார்க்கும்போது மாறும். ஒவ்வொரு வருஷமும் இந்த தோட்டக்காரன் என்ன சொல்றான், என்னப்பா ஏதாவது பணம் இருக்கா, அந்த வட்டி மரத்தை நட்டித்தன ஏதாவது இருக்கா? ஐயா இல்லையா, ஒன்றுக்கு ஒரு கனி கூட இல்லை, இந்த வருஷம் இருக்கு நான் பார்க்குறேன். அடுத்த வருஷம் வராது, அடுத்த வருஷம் அத்தை இல்லை, அப்போ 3ஆவது வருஷம் வராது, அவ இல்லை. அப்போ சொல்றாரு, அது வெட்டி கொடுப்பா, அது ஏன் இருக்கு, நிலத்தையும் கற்றுக்கிட்டு இருக்கேன், பூமிக்கு பாரமா ஏன் இருக்கு, வெட்டி கொடுக்கு அப்படின்னு. அப்ப அந்த தோட்டக்காரர் சொல்றாரு, இந்த வருஷமே இருக்கட்டும். 8ஆம் வசனத்துல சொல்றாங்க 13:8. அதற்காக ஐயா இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் நினைச்சிட்டேன், கொத்தி கல்லுகளெல்லாம் பொறுக்கி குப்பைகளெல்லாம் எடுத்துட்டு அந்த எரு போட்டு அதை தண்ணி ஊற்றி நல்லா வளர்க்கிறேன், கனி தரும் என்று சொல்றேன். அதே அந்த தோட்டக்காரன் என்பது தோட்டக்காரன் அந்த வேலைக்காரன் தோட்டக்காரர் தோட்டக்காரன். அதான் முதலாளி வந்து பிதா. யாரு? பிதா தான் மரத்தை நட்டீங்க. மரம்னா நம்மதான் மரம் தான். ஒரு குருடனுடைய கண்ணை தந்து கொண்டு என்ன பார்க்கிறேன்னு கேட்டாரு. அவர் என்ன சொன்னா, மனிதர்களை மரத்தை போல பார்க்கிறேன். மரம் என்பது மனிதன் தான். அப்ப மனிதனை யாரும் உண்டாக்கினாரு. உண்டாக்கி அதை வரைக்கும் தண்ணி ஊற்றி எது போட்டு சோறு போட்டு அதை தூங்குற நடத்தியிருக்கேன். கலையோட நல்ல ஒரு வளர்ச்சியில வந்திருக்கிறது. நான் கனி இல்லை. தோட்டக்காரர் வந்து இயேசு. அப்ப பிதா சொல்றாரு, இந்த பேரை உண்டாக்கி விட்டதுனால ஒரு பிரயோஜனம் இல்லையா, ரட்சிப்பதுனால ஒரு பிரயோஜனம் இல்லையே. இவன் ஜெபம் பண்ண மாட்டான், இவன் உபவாசம் இருக்க மாட்டான், ஒழித்து போக மாட்டான், சபைக்கு ஒழுங்கா வர மாட்டான், காணிக்க கஷ்டமா கொடுக்க மாட்டான், இவனை வெட்டிவோம் அப்படின்னு சொல்லும்போது இயேசு என்ன சொல்றாரு? தோட்டக்காரனா இயேசு என்ன சொல்றாரு? ஆண்டவரே வெட்டி கூட வேண்டாம், ஆண்டவரே இந்த வருஷம் கூட பார்ப்போம், இந்த பொறுமையா இருங்க அப்படின்னு. ஏற்கனவே ஒரு ஆண்டவர் வந்து ஒழிப்பு துளைட்டு இருக்கும்போது வழியில ஒரு அத்தி மரம் இருந்துச்சான். வழியில அதுலயும் பார்த்தாலே இலைகள் நிறைய இடத்துல கனிகள் சமைச்சிட்டாரு. என்ன செய்தாரு? எதனால? வழியில இல்லையா? இந்த மரத்தையா சமைக்கல, இது தோட்டத்துக்குள்ள இருக்குது இல்லையா? தோட்டம் என்ற சபைக்குள்ள இருப்பதனால அதுக்கு ஒரு பாதுகாப்பு, அதுக்கு ஒரு பரிந்து பேசுதல் இல்லையா? அதுக்கு ஒரு விடுதலை கிடைக்குது. ஆண்டவரே இந்த மனுஷன் தத்துவம் காணிக்க கொடுக்கலன்னாலும் சர்ச்சைக்கு என்ன செய்யலாம் வாரா, அதனால கொஞ்சம் இறக்கம் பண்ணுங்க, பரிந்து பேசுறேன் உங்களுக்காக.
நம்ம உபாசத்துக்கு வராது, இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வந்தது சமூகத்துக்கு விழுந்தவர். அவர் அவ்வளோ அவன் நம்மனா மகனே சரியா கேட்கறது இல்லை, ஏதோ கமிட்டியாக வருவான் போவான். இருந்தால் அப்போ ஏன் சொல்கிறார், பின்னால் சொல்லும்போது ஏன் சொல்கிறாரு, சர்ச்சைக்கு வந்துடுறாங்க, ஒரு வாரம் இல்லாத ஒரு வாரம் வந்துடுறாங்க. அல்லேலூயா. அவர் சொல்லி பரிந்து பேசுகிறார். அல்லேலூயா. அதனால தான் அந்த பிரசவம் இந்த வருஷத்தையும் நீங்கள் இது வரைக்கும் கொண்டு வந்தீங்க. அல்லேலூயா. வருஷம் கடைசி வரைக்கும் உங்களை காத்து ஆரம்பித்து அந்த பரிந்து பேசுறதுனால இதுவரை கொண்டு வந்துட்டாங்க. அல்லேலூயா. இனிய ஒரு உங்களை கொண்டு செல்வார். அல்லேலூயா. புதிய ஆண்டிலே புதிய பலன் திறந்த ஆண்டவருக்காக ஜீவிக்க கிருபை தந்தவரை நடத்துவார். அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்த்த அளவுக்கு நாம் கனிகளை கொடுக்கவில்லை. ஒரு ஆத்மாவை கூட கொண்டு வர முடியல, ஒரு ஆத்மாவுக்காக கூட நம்ம ஜெபிக்க முடியல, சுவிசேஷம் யாரும் நம்ம சொல்ல முடியல, உபவாசிக்க முடியல, பணங்களை நம்ம செலவு பண்ண முடியல. அப்படின்ற வருஷம் ஆண்டவர் எதிர்பார்த்த கனி நம்மால கொடுக்க முடியல. அந்த வருகிற வருஷத்துல நல்லா தீர்மானம் பண்ணி ஆண்டவரை எப்படியாவது ஒரு ஆத்மாவது பாஸ்டர் 300 ஆத்மா போட்டிருக்காரு லக்கு. அதனால ஒரு ஆத்மையாக நான் கொண்டு வரணும்னு சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு தேவனுங்க ஆண்டவர் ஆத்மாக்களை அவங்களுக்கு வாய்க்க பண்ணி தருவார். அல்லேலூயா. தருவார். நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் மாறுவீர்கள். அல்லேலூயா. உன்னத பாட்டு 5:14 வாசிக்கிறோம். என் நேசர் தோட்டத்துக்கு தமது தோட்டத்துக்கு வந்தது அருமையான கனிகளை புசிப்பாராக என்று சூலமத்தியாள் மணவாட்டி அழைக்கிறார். மணவாட்டி என்ன செய்யறார்? நம்ம எல்லாம் மணவாட்டி, ஆண்களாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எல்லாருமே மணவாட்டி தான் குழந்தைகளை பெற்றெடுப்பார். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் பார்த்தாரு, மணவாளன் நான் தாப்பா, மணவாட்டி நீங்களாம் பிள்ளைகளை என்ன செய்ய பெற்று எடுங்க, ஆத்மாக்களை பெற்று எடுங்க, சபைகளை கட்டி எடுங்க, குடிகளை செய்ய அப்படின்னு சொல்லி மணவாட்டியாக நம்மளை மாற்றிட்டார். அல்லேலூயா. ஆகவே நம்ம கனிகளை ஆண்டவருக்காக என்ன செய்யணும்? ஆண்டவரே ஒரு கனிகளை கொண்டு வந்தீங்க, ஒரு ஆத்மாவை இருந்தால் கூட சொல்லலாம், ஒரு ஆத்மாவாகிய கனியை ஒன்று கொண்டு வந்திருக்கேன் சொன்னா யாரும் எவ்வளவு சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. படிப்படியான பேருடன் என்ன பண்ணாரு? ஒரு பிரசங்கம் பண்ணா 3000 பேர் வச்சிருக்காங்க. எத்தனை பேர்? 3000 பேர் கொடுக்குறாரு. அப்படின்னா ஆண்டவர் நல்லா படிச்சிருக்கிய, நல்ல ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஞாபகத்தையும் அறிவையும் புத்தியும் வேத வசனங்களையும் நல்ல கிருபைகளையும் வரங்களையும் கொடுத்திருக்கிறார். நல்ல பண்ணுங்க. இந்த வருஷத்துல நம்ம எப்படி நடிச்சோம்? தவிப்பினால் கழிந்து போயிடுச்சு, கதையை போல கழிந்து போயிடுச்சு, துன்பத்தை கண்ட வருஷமாய் கழிந்து போயிடுச்சு, வியாதியில் கழிந்த வருடமா கழிந்து போச்சு, கனி கொடாமல் போன வருஷமாய் கழிந்து போயிடுச்சு. ஆண்டவரே ஒரு புதிய ஆண்டையாவது நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் கனியை கொடுக்கிற பிள்ளைகளாக எங்கள் தவிப்புற ஆண்டாக கதையை போல கழித்த வருடமா இல்லாம, துன்பத்துக்கு கண்ட வருஷமா இல்லாம, வியாதியை கழிந்து போன வருடமா இல்லாம, ஒரு கனி கொடுக்கிற வருஷமா, ஒரு நல்ல வருஷமா, ஒரு ஆசீர்வாதமான வருஷமா, நாங்கள் மகிழ்ச்சியாய் வாழக்கூடிய ஒரு வருஷமாய், எங்கள் துன்பங்கள் துக்கங்கள் பாடுகள் நீங்கி சந்தோஷமான ஒரு வருஷமா எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க சொல்லி கேட்கும் போது தருவார். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.